இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா புதூரில் தான் கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அங்கனக்குள்ளே இருக்கிற வீட்டில் தான் நம்ம ஆல்ரெடி டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டு பக்கத்துலேயே தான் இவங்களோட லொக்கேஷனுமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் அழகர் வந்து மதுரைக்கு வந்தார். ஸோ வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. 2 o'clock போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா பேசிக்கான பர்பிள் தீமில் தான் கேட்டிருந்தாங்க. ஏன் தான் பர்பிள் தீம் வந்து இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியல நிறையா பேத்துக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இது வரைக்கும் பண்ண டெக்கரேஷன்லேயே பர்பிள் பிங்கை தவிர வேறு கலரே எடுக்கலைங்க. நான் ஊடால ஒவ்வொரு கலரை ஆட் பண்ணி விட்டுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. இல்லைன்னா எல்லா டெக்கரேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நேற்று வந்து பர்பிள் வித் ஒயிட் காம்பினேஷன், ஒயிட்டே போட்டோம்னா அதே மாதிரி இருக்கும்ன்றனால நான் பர்பிள் வித் ரெட்டை போட்டு விட்டேன். ஃபைனலி டெக்கரேஷன் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவங்க வந்து கேக்கோட பேக்கேஜில் போட்டிருந்தாங்க. 3 kg ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கும் இந்த மாதிரி டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 7,000க்கு பண்ணிட்டு இருக்கோம் மதுரைக்குள்ள. ஃபோட்டோகிராஃபிக்கு என்னோட ஃப்ரெண்டை தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோ டெக்கார் கேக் எல்லாமே சேர்த்து மொத்தமாகவும் பேக்கேஜில் இருக்கு. ஆனால் தான் டெக்கரேஷன் ஸோ அழகுமலையான பார்க்காம போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் சேவாங்கன்னு தான் ஸோ பார்த்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு கஸ்டமர் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். சாப்பாடு செம்மையாக இருந்துச்சுங்க.